தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் உணவு சாப்பிட்டுவிட்டு ஒவ்வாமையால் 3 உயிரிழந்த விவகாரத்தில் உணவு பாதுகாப்பு அலுவலர் புஷ்பராஜ் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்த திட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரத்தில் உள்ள அந்த முதியோர் இல்லத்துல உணவு சாப்பிட்ட முதியோர்கள் 3 பேர் உயிரிழந்த விவகாரத்துல தற்போது அந்த உணவு என்ன மாதிரியான உணவுல ஒவ்வாமை ஏற்பட்டது என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்ட அதிகாரி புஷ்பராஜ் தலைமையில தற்போது சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். தென்காசி மாவட்ட அதிகாரிகளும் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அந்த ஆய்வாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளும் தற்போது சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். உணவின் மாதிரி சேகரிக்கப்பட்டு பரிசோதனை செய்வதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. மற்றும் இந்த அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருப்பவர்களிடம் என்ன மாதிரியான உணவு உட்கொள்ளப்பட்டது என்பது குறித்தான விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். தற்போது அங்கிருந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒருங்கிணைந்த அதிகாரிகள் லேப் டெக்னீஷியன் உள்ளிட்ட ஆய்வாளர்கள் உள்ளிட்ட குழு தற்போது இங்கிருந்து சுந்தரபாண்டியபுரத்திற்கு புறப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய சமையலறை மற்றும் அங்கு உள்ள உணவுப் பொருட்களுடைய மாதிரி எடுக்கப்பட்டு அந்த உடனடியாக சோதனை செய்வதற்கும் திட்டமிடப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.